வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னையிலிருந்து வருகை தந்தார். அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்பியூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சிறப்பான வரவேற்பு தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். இதனையடுத்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதாவது அமைப்பு செயலாளராக பதவி வழங்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவரது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு இன்று வருகை தந்தார். இன்று மாலை கோவையிலிருந்து விமான நிலையத்திலிருந்து காரில் வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் எல்லையான நம்பியூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பில் சுமார் 32க்கும் மேற்பட்ட கார்களில் வந்த செங்கோட்டையனுக்கு சுமார் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அழுக்குழி வழியாக கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்தார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்த அவர் அங்குள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் கரட்டூர் என்ற பகுதியிலேயே வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சூரில் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அவர் நிர்வாகிகள் மத்தியிலே பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, அதிமுகவில் இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தாவேக்காவில் நேற்று இணைந்துள்ளதாகவும் செங்கோட்டையனுக்கு மக்கள் எங்கிருக்கிறார்கள் என்று இங்கு மக்கள் இருக்கிறார்கள் என்று அறிவாளி சொல்லியிருக்கிறார் என்றும், நான் இந்த இயக்கத்தில் இணைந்தது ஒன்றும் இந்த தொகுதியில் கடுமையாக உழைத்திருக்கிறேன். எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்தார். நாளை தமிழ்நாட்டை ஆளும் தலைவர் தமிழக வெற்றி தலைவர் அன்பு இளவல் விஜய் அடுத்ததாக இந்த நாட்டை ஆளப்போகிறார். நான் முதலில் எம்ஜிஆருடன் இணைந்து வெற்றி பெற்றோம். 3ஆம் தலைமுறையாக உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2026 மக்கள் சக்தியாக வருவார் என்றும், 40 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் மக்களுக்கு தொண்டர்களுக்கும் செய்திருக்கிறாரா என அறிவாளி பேசியிருப்பதாகவும், நாளை நமது எதிர்காலம் பிரகாசமாக மாற்ற உங்களை போன்ற இளைஞர்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் 5 மணி நேரம் எனக்காக காத்திருக்கிறீர்கள், உங்களை வெல்ல தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உங்கள் களத்தை வலுப்படுத்துவோம். 30 ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வருகின்ற நீங்கள் இத்தனை பேரும் 2.5 மணி நேரம் அல்ல, 4 மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடு ஆகாது. இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவன் வருவார், வெற்றியை சூடுவார். நாளை ஆட்சி வளரப்போகிறது. யாராலும் தடுக்க முடியாத வரலாற்றை நாம் படைப்போம்.